ஃப்ரெண்ட்ஸ், சோள கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜவா ரவா எடுத்துக்கலாம். பிளேட்டில் சோள ரவா 1/2 கப் எடுத்துருக்கேன். மிஷினில் கூட கொடுத்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடையிலையும் கிடைக்குங்க. அது எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவு பைத்தம்பருப்பு. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி போட்டு சோக் பண்ண விடலாம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. ஒரு 1/2 கப் தண்ணி போட்டிருக்கேன், சோக் ஆகட்டும். இப்போ நம்ம இதை இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். 1/2 கப் சோளம் ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு 3 பங்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/4 கப் பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். ஸோ 1/2 கப் தண்ணியே போதும் இதுக்கு. உங்களுக்கு பொங்கல் பதத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா 1/4 கப் தண்ணி குறைச்சிக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப அசத்தலான டேஸ்ட் இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள், அப்புறம் அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கிச்சடிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடலாம். இந்த சோளம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது சாப்பிட்றதுனால. இப்போ நம்ம அதை மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசிலுக்கு நம்ம குக் பண்ண விட்டுடலாம். நம்ம முந்திரி, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு நம்ம இனிமேல் தாளித்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியானது வேறு இந்த கிச்சடி. ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசிக்கு ஒரு நல்ல சப்ஸ்டியூட் இது, இந்த சோள ரவா. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம நெய்யில் முன்னாடியே வதக்கி வச்சுருக்க இந்த முந்திரி, மிளகு, இஞ்சி, ஜீரகம், கருவேப்பிலை இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான சோள கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு. தேங்க்யூ.